அர்த்தமுள்ள வார்த்தை. அர்த்தமுள்ள வார்த்தை பகுதியில் இன்று நாம் பார்க்க போகும் வார்த்தை துபாசி. இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இந்த துபாசி என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆங்கில பைபிளில் துபாசி என்கிற வார்த்தைக்கு இணையாக இன்டர்பிரட்டர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்டர்பிரட்டர் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை மொழிபெயர்ப்பாளர் என்ற வார்த்தையாகும். தமிழ் அகராதியில் துபாசி என்ற வார்த்தை 2 மொழிகளில் பேசக்கூடிய அல்லது மொழிபெயர்க்கக்கூடிய ஒருவரை குறிக்கும். குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளை மொழிபெயர்க்கும் ஒருவரை குறிக்கும் சொல்லாக துபாசி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். இங்கே யோசேப்பு தன் சகோதரர்களிடம் நேரடியாக பேசாமல் மொழிபெயர்ப்பாளர் மூலமாக பேசியுள்ளார். அதாவது அவர் எகிப்து மொழியில் பேச அந்த மொழிபெயர்ப்பாளர் அவருடைய சகோதரர்களுக்கு எபிரேய மொழிக்கு மொழிபெயர்த்துள்ளார். இதன் காரணமாக தாங்கள் பேசிக் கொண்டிருந்தவை யோசேப்புக்கு தெரியும் என்பதை அவருடைய சகோதரர்கள் அறியாதிருந்தார்கள் என்பதே இந்த வசனத்தின் சாராம்சமாகும். நன்றி. மீண்டும் ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையோடு சந்திப்போம்.